அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரர்ல இன்றைக்கான பதிவு நாள் 9/3/2019. நமது ஓட்டுநர் சேவை மைய நிர்வாகத்தை நாடி 4 தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாத காலமாக குவைத் நாட்டுக்கு வரப்பட்டவங்க. சாப்பாடு இல்லை, சம்பளம் இல்லை, குவைத் வீட்டில் அடி மிதி என்று பல கஷ்டத்துக்கு கஷ்டப்பட்ட வந்த நிலையில் தற்போது அவங்க ஓட்டுநர் சேவை நிர்வாகிகளை உதவி நாட்டு வந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன நடந்தது, என்னென்னது தற்போது இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் என்னது? பேர் சிவகுமார்ண்ணா. சிவகுமார். எந்த ஊருமா? நமக்கு கும்பகோணம்ண்ணா. கும்பகோணம். என்ன பிரச்சனை, என்ன தகவல், எப்போ வந்தீங்க, எவ்வளோ செலவு பண்ணி வந்தீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? இல்லை, நான் செலவு பண்ணி வந்தது 80,000 ரூபா. சரி, 80,000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தேன். அடுத்தது வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம். கிளவிங்க கரைச்சல், அது இல்லாமல் சம்பளம் 4 மாதம் சம்பளம் போடல. எது கேட்டாலும் அடிக்கிறது, எது கேட்டாலும் ஒரு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லை. ஒரு சாப்பாடு கேட்டாலும் அடிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ராங்காக இருக்குது. உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன? விடாமல் அடித்தது தானே. அடிச்சுன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் அடிக்க மாட்டாங்க. எந்த காரணத்துக்காக மினிசமாக அடித்தாங்க? இல்லைண்ணா, ஒரு கிளவிக்கிட்ட போல வேற கிளவிக்கு நம்ம போயிருக்கோம்னா அதுக்கும் அடிக்கிறாங்க. அவங்க தொட்டதுக்கு தான் அடிக்கிறாங்க. நம்ம எந்த இதுக்குன்னு எடுத்துக்கிறது? ஃபுல்லாக அடி தான் எடுத்த வேகமே. உங்கள் பேர் தம்பி? என் பேர் விஜய். விஜய். எந்த ஊர்? மன்னார்குடிங்க. மன்னார்குடி. மன்னார்குடி கிராமமா? மன்னார்குடி கிராமம், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி. சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வந்தீங்க, என்ன நடந்துச்சு? நான் 90 ரூபா உள்ள செலவு பண்ணி வந்திருக்கேங்க. சரி. ரொம்ப வீட்டில் ரொம்ப பிரச்சனை, கிளவிங்க டார்ச்சரு, சாப்பாடு சரியில்லை. இது சாப்பாடு சரியில்லைன்னு சொல்ல போனால் அடிக்கிறாங்க. டோட்டிக்கு போக சொன்னால் ஒரு 2 பொண்டாட்டி அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பொண்டாட்டி போனால் 2ஆவது பொண்டாட்டி சொல்லி கலவன்ட்டு சொல்லி அவங்க என்ன அடிக்கிறாங்க. ரொம்ப டார்ச்சர், அடி உத. ரொம்ப கொத்தனார் செய்யலாம், கொத்தனார் வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். நம்ம 4 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த வீட்டில். சம்பளம் கெட்டு போனால் அடிக்க வர்றான். நம்ம சாப்பிட ஒன்றுமே ரொம்ப பிரச்சனைங்க. அடி தாங்க அவ்வளோ வாங்கியிருக்கோம். அடி மாட்டேன். தம்பி, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் பாலாஜிங்க. திருச்சி மாவட்டம். திருச்சியில் எங்க? திருச்சி பெரம்பலூர். என்ன நடந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணி வந்தீங்க? நான் 70,000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கேன். நான் இப்போ 10 மாதம் ஆகுது. 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு பையன் இருக்கான். வீட்டு சூழ்நிலையில் ஒரு 70,000 ரூபா செலவு பண்ணி இங்கே வந்தோம். நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீட்டில். இங்கே வந்தோம்னா 10 மாதத்தில் எனக்கு 5 மாதம் தான் சேலரி கொடுத்துருக்காங்க. நான் 5 மாதம் சேலரியே தரல. இந்த சேலரியை நம்ம கேட்க போனோம்னா அந்த சேலரியை யார் இருந்தாங்க? 4 பேரும் ஒரே வீட்டில் தான் வேலை செய்கிறோம். அண்ணன் தம்பிக்குள்ளே வேலை செய்கிறோம். 4 பேரில் யார் சேலரி கேட்க போனாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு அடிக்கிறது, சூவால் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு அடிக்க தான் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. அது யார் வேணாலும் வந்து அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுமாரி இல்லாமல் சாப்பாடு சரியில்லை, ரூமும் சரியில்லை. அந்த மாதிரி தெரியும். அந்த சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம அலியார் பாயை பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கஷ்டங்களை சொன்னோம். கஷ்டங்கள் சொல்லும் போது அவர் அதுக்கான தீர்வு சொன்னார். அவரை நாடி வந்திருக்கோம். இப்போ அவர் தான் எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து உணவு கொடுத்து வச்சுருக்காரு. சந்தோஷம். உங்கள் பேர் தம்பி? என்னோட பேர் முரளிதரன். நான் தஞ்சாவூரை சேர்ந்தவன். எவ்வளோ செலவு பண்ணி வந்தீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 80,000 ரூபா. நான் 9 மாதம் ஆகுது. என்னோட வீட்டில் பிரச்சனைன்னா கொய்த்தி தங்கச்சி, கொய்த்தி ஒய்ஃப், அவங்களுக்கும் ஓட்டிக்கணும், இவங்களுக்கும் ஓட்டிக்கணும். நான் கொய்த்தி ஒய்ஃபுக்கு ஓட்டும் போதே கொய்த்தி தங்கச்சி ஃபோன் பண்ணி டெலிஃபோனில் கூப்பிடுவாங்க. டெலிஃபோனில் கூப்பிட்றப்ப மாமா நான் அந்த மாதிரி வெளியில் இருக்கேன்னு சொன்னால் உடனே கொய்த்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. கொய்த்தி உடனே என்ன ஏதுன்னு கேட்காம நீ மாமா கூப்பிட்டா போய் தான் ஆகணும் அப்படின்னு கட்டாய சூழ்நிலைப்படுத்தி அடிக்கிறாங்க. சம்பளம் 5 மாதம் தர வேண்டியது இருக்குது, இன்னும் தரவே இல்லை. வந்த மாதம் சம்பளமும் கிடையாது, சம்பளம் இல்லை. அதுவும் இல்லாமல் மாதம் சம்பளம் கேட்கறதுக்கு லைசன்ஸ் போட்டாச்சு, மெடிக்கல் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி வந்த மாதம் சரி வந்தாச்சு செலவு பண்ணி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஓவர் டார்ச்சர். சாப்பாடு இல்லை, ரொம்ப அதை கேட்கறதுக்கு ரொம்ப டார்ச்சர், அடி உதை. தினமும் ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான். அதனால அலியார் பாயை நாடி இங்கே வந்துள்ளோம். ஓகே. அதாவது இந்த 4 சகோதரர்கள் ரொம்ப அடிப்பட்ட நிலையில், மிகப்பட்ட நிலையில், ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் குவைத் நாட்டில்
வேலை செய்து கொண்டிருக்கிற நம்மளை போல ஒரு வாகன ஓட்டியாளர்கள். 4 பேர் சின்ன பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா 90,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி இங்கே வந்தாங்க. இங்கே வந்ததுடைய நோக்கம் வயிறார சாப்பிடணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும். பேசப்பட்ட சம்பளம் 4 மாத காலமாக கொடுக்கப்படல. இப்படிப்பட்ட நிலையில் இந்திய தூதரகத்தை சகோதரர்கள் நாடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அடித்தா கொடுக்கலாம், 2 வாட்டி அடித்தா இருக்காங்க. வந்து 4 மாதமாக தொடர்ந்து ஒரே ஆடி இவங்க வரப்போகும்போது உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்துச்சு. இவங்களுக்கு தேவையான முதல் கட்டமாக மருத்துவ உதவிகளை செய்யப்பட்டு அவங்களுக்கு இருப்பிடம், உணவு அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டோம். இவங்க வந்து இந்திய தூதரகத்தை நாடிக்கிறாங்க. 4 பேர்ட்டுமே அதை செய்யப்படுறீங்க, சரிங்களா? 4 பேர்ட்டு இந்திய தூதரகத்தை நாடிக்கிறாங்க. இவங்க கடைசியாக என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால், இவங்க இருந்த அனைவரும் ஒரே வீட்டில், அதாவது ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி உள்ள 5 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் 4 டிரைவர்கள் வேலை பார்க்குறாங்க. இப்போ 4 டிரைவர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒன்றாக சேர்ந்து இந்திய தூதரகத்தை நாடிக்கிறாங்க. இந்திய தூதரகத்தை நாட போகும்போது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி, எப்படி 10ஆம் தேதி, 10 நாளைக்கு தானே, 10 ஒரு 8 ஒரு 10 10ஆம் தேதி என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த போடுக்கிறாங்க பாருங்க, 10ஆம் தேதி இவங்களை வந்து மீண்டும் வர சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரூம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இந்திய தூதரகத்தை நாடி வரப்போகும்போது ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பாதுகாவல் கொடுக்கணும். அதான உங்களுடைய முக்கிய கடமை. அவங்களே அங்கே கஷ்டப்பட்டு வரப்போகும்போது நீ பேப்பரை கொடுத்துட்டு ஒரு டேட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இத்தனை தேதியில் வான்னு சொல்லிட்டா இவங்க எங்கே போவாங்க? இருக்கிறதுக்கு இடுப்பிடம் யார் கொடுப்பா? திங்கிறதுக்கு உணவு யார் கொடுப்பா? நைட்டானால் தூங்குறதுக்கு யார் இடம் கொடுப்பா? இப்போ இந்திய தூதரகம் என்பது எங்களுடைய சேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தானே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு விட்டா இந்த அப்பாவி சகோதரர்கள் எங்கே போவாங்க? யாரை நாடுவாங்க? என்ன செய்வாங்க? இவங்களுக்கெல்லாம் யார் உற்றார் உறுதுணை? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தானே. ஏன்னா எங்களுடைய வரிப்பணத்தின் மூலம் நீங்கள் சம்பளம் பெறக்கூடியவங்க, அதான உண்மை. எங்களுடைய வரிப்பணத்தின் மூலம், அதாவது நாங்கள் அனுப்பக்கூடிய உழைப்பிலேருந்து அனுப்பக்கூடிய பணத்தை எங்களுடைய மனைவி, மக்கள், தாய், தகப்பன் அவங்க உண்றது முன்னாடி இந்திய கவர்மெண்ட் எங்களுடைய வரிப்பணத்து மூலம் நீங்கள் சம்பளம் எடுத்துக்கொள்கிறீங்க. அப்போ எங்களுடைய அத்தியாவசிய தேவை, எங்கள் தமிழருடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாதா? இப்படிலாம் இருக்கின்ற நிலைமையை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்திய தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதி மிஸ்டர் அலி ரசாதி மௌலவி அவங்க மூலம் தான் இந்த சகோதரருக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணை மூலம் தற்போது இவங்க தாயகம் செல்வதற்கும் அவங்கள்ட்டேருந்து சம்பளம் வாங்குறதுக்கும் முழு முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறான் என்ற தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இதே போல் அப்பாவி சகோதரர்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு மீது கொஞ்சம் கருணை காட்டுங்க, எங்களை மிகவும் தாழ்த்தாதீங்க. ஏன்னா இந்தியாவில் தான் தமிழர் சொன்னால் தரமட்டமாக தட்டி வைக்கிறீங்க. அதே சமயத்தில் அயல்நாட்டுக்கு வந்தாலும் எங்கள் தமிழரை தயவு செய்து ஒதுக்காதீங்க. எங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையும் தன்மானமும் ரோசமும் மானமும் இருக்குது. நாங்கள் பொங்கி எந்திரிச்சா யாரும் தாங்க மாட்டீங்க. எச்சரிக்கையாக சொல்கிறோம், எங்கள் தமிழருக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணணும். இது எச்சரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த தகவலை முடிஞ்ச அளவு உங்கள் நண்பர் மற்ற எத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. முடிஞ்சளவு இந்த தகவலை உங்கள் நண்பர் மத்தியில் எத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். தம்பி, இங்கே வந்த வகையில் உங்களுக்கு உணவு, இருப்பிடம் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சா? எதுவும் குறை நிறைகள் எது இருக்கா? எந்த குறையும் இல்லை. அண்ணன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அண்ணன் அலியார் பாய் வந்தவங்கள சிறப்பாக நல்லா கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அலியார் பாய் இல்லைன்னா நாங்கள் எங்கே படுக்கிறது, எங்கே சாப்பிட்றது, 2 நாள் சாப்பாடு இல்லாமல் தான் இருந்திருப்போம். இப்போ அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இப்போ உணவு கொடுத்து எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எங்களை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நீங்கள் தாயம் போவீங்க. அதுக்கான முழு ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ் இந்திய தூதரகம் மூலமும் ஓட்டுநர் நிர்வாகி மூலம் உங்களுக்காக எடுக்கிறோம் என்ற தகவலை இந்த நேரத்தை வாக்குறுதியாக கொடுக்குறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம்.